நந்தின்னு சொல்லக்கூடியது சிவத்தினது பெயர். எல்லாரும் நந்தினா இந்த காளையை நினைத்து கொண்டிருக்கிறோம். நந்தி என்பது சிவத்தினது பெயர். காதலாகி கசித்து பதிகத்தில் நந்தி நாமம் நமச்சிவாயமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள திருவாக்கிலே நந்தி உன்னை வேண்டிக் கொள்வேன் நரகம் போகாமை என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பரை போலில் எயிற்றனை நந்தி மகண்டனைங்க. நந்திங்கிறது சிவத்தை தான் குறிக்கணும். எனவே அவருக்கு நந்தி என்கின்ற அந்த பெயரை வழங்குகிறார். நந்தி என்ற பெயரை வழங்கிய உண்டு அவருக்கு நீ ஞான உபதேசம் செய்யும்னார். அப்படி ஞான உபதேசம் செய்யும் என சொல்லுகின்ற பொழுது இறைவனது அருளானையினாலே அந்த ஸ்ரீகண்டர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீகண்டர் அவிசின்ன பரம்பரையில் அந்த ஸ்ரீகண்டர் அவரை வைத்து ஞான உபதேசம் செய்யும்படியாக செய்தார். அப்படி ஞான உபதேசம் பெற்ற நம்முடைய ஸ்ரீகண்டரானவர் மேலும் தவத்தை செய்து கொண்டே இருக்கிறார். மேலும் தவத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே நம்முடைய பெருமானானவர் அங்கே வெளிப்பட்டு தன்னுடைய சாரூப நிலையினை கொடுத்தார். அதான் அந்த நந்திக்கு இது அங்கே இருக்கிறவர் யாரு, அந்த நந்தியை தான் பார்க்கணும். என்னால் விளக்கம் சொல்லலாம். சாரூபம் சிவத்தினது வடிவத்தை பெற்றார். அதற்கும் மேலாக மேலும் தவத்தே செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவர் கையிலே சிவபெருமானானவர் சுரிகையையும் பிரம்பையும் கொடுத்து இந்த கையிலையை காவல் காத்து அதிகாரங்களை ஒழுங்குபடுத்து என்ற அதிகாரத்தையும் கொடுத்தார். இந்த கையிலையை காவல் செய்து அங்கே ஒழுங்குபடுத்துகின்ற காரணத்தினாலே, காவல் செய்கின்ற காரணத்தினாலே தரிசிக்க வருகின்ற பிரம்ம விஷயம் எவராக இருந்தாலும் வரிசையாக இல்லை, ஓரமாக நில்லுங்க, நீ முன்னே போ, நீ பின்னவே என்று அவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு அதிகார நந்தின்னு. அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தியாக இருந்து பொற்புறமும் ஏறி அங்கே சுரியை வைத்துக் கொண்டு அவர் காவலாத்து கொண்டிருக்கின்றார். அப்படி காவலாத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய அதிகார நந்தி இருக்கின்ற பொழுது இன்னும் பல அற்புதங்கள் அங்கே நிகழ்கிறது. அதற்கு பின்பாக நம்முடைய பெருமானானவர் அங்கே பலருக்கு உபதேசம் செய்து கொண்டு வருகிறார். அந்த நந்தியிடம் உபதேசம் பெற்றவர்கள் 8 பேர்கள். கைலைக்குள் உபதேசம் செய்தது யாருக்குன்னா அகத்தியர். இங்கே இருக்கிற அகத்தியர் அதிகார நந்தியிடம் உபதேசம் பெற்றவர். இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி திருமந்திரத்தில் இருக்கு. அகத்தியர், புலத்திய மகரிஷி, சனகர், சனத்குமாரர், சிவயோகர், வியாக்கிரமர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி, திருமூலர். இதிலே இந்த 8 இந்த உபதேசங்கட்ட எண்மதிலே சனத்குமாரர் மூலமாகத்தான் அடுத்து சொன்னார். இந்த சனத்குமாரர் என்பவருக்கு எப்படி அது உபதேசம் வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நந்திய பெருமானை பற்றி இன்னொரு செய்தி, மற்ற செய்தியை தெரிந்து கொண்டு அது போகும். நந்திய பெருமானானவர் இப்படி சார்வத்தன்மை பெற்றதோடு மட்டும் அல்லாது ரொம்ப முக்கியமான கருத்து, பரம்பொருளாகி சிவபெருமான் நடனம் செய்கின்ற பொழுது புடமுழா அடிக்கின்ற ஒரு வல்லமையை பெற்றார். சிவன் நடனம் செய்கின்ற பொழுது எல்லாம் முழவு அடிக்க முடியாது. முழவு அடிக்கிறது சில பேர் தான் அடிச்சிருக்காங்க. திருமால் அடிப்பார், அம்பாள் அடிச்சிருக்கிறார், எல்லாவற்றிற்கு மேல வாராசுரன் என்ற ஒரு அசுரன் அடிச்சிருக்கிறார். ஆகையினாலே அதே போல அந்த வரிசையிலே இறைவன் நடனம் செய்கின்ற பொழுது அதிகார நந்தி என சொல்லக்கூடிய குடம்புல அடிச்சிருக்கிறான். திரிபுர தகனத்திலே 2 பேர்கள் வாயில் காவலராக போயிடுவாங்க. அந்த சுதர்மன், சுசீலன், சுமித்தின் சொல்லப்படி 2 பேர் வாயில் காவலர்கள். இன்னொரு குடம்புல அடிக்க போயிடுவார். ஆகையினாலே இந்த குடம்புல அடிக்கின்ற அதிகாரத்தையும் பெற்றுவிட்டார். ஒரு சமயத்தில் அவர் திருவையாறிலே நம்முடைய பெருமானானவர் தவம் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருந்தார். அப்படி தவம் பண்ணி கொண்டு இருக்கிற சுவாமி என்ன வேணும்னு கேட்டார். பெருமான் வந்து, அப்போ எனக்கு நீர் ஒரு 16 வரங்களை தருதல் வேண்டும். யார் இருக்கா? சாரூப நிலையிலே இருக்கின்ற அந்த அதிகார நந்தி திருவையாறு அந்த பெருமானை நோக்கி எனக்கு 16 வரம் தரணும்னார். உடனே என்னென்ன வரம்னு கேளுன்னார். இந்த 16 வரங்கள் என்ன என்பதை நிரம்ப அழகிய தேசிகர் திருவையாறு தலபுராணத்தில் சொல்லியிருக்கிறார்.
மறைகள் நிந்தனை, சைவ நிந்தனை, பொறாமணம்னு ஒரு 16 வரத்தை கேட்கிறார். இந்த 16 வரங்கள் என சொல்லக்கூடியதை சைவர்கள் அந்த 16 வரத்தை கண்டிப்பாக படித்து பொருள் தெளிதல் வேண்டும். ஏன்னா அது நந்திய பெருமான் தனக்கு கேட்ட வரம் அல்ல. அந்த 16மே சைவர்களுக்கு வேண்டிய இலக்கணம். இந்த 16 இலக்கணம் இருக்கவன் தான் உண்மை செய்வான். ஆகையினாலே அந்த 16 வரங்கள் என்ன என்பதை இன்னைக்கு நேரம் இருந்தால் சொல்றேன். ஆகையினாலே அந்த வரத்தை எல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டார். இப்படியெல்லாம் நம்முடைய அதிகார நந்தியானவர் அங்கே இருபது திருமலபாடியிலே ஒரு கைலை முனி ஒருவர் இருந்தார். அந்த கைலை முனிவருடைய புத்திரி ஊர்மிளா தேவியை பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தன்று திருமணம் செய்தார். நம்ம இருக்கிறார் அந்த அதிகார நந்தி, இவருக்கு ஊர்மிளா தேவிங்கிற சக்திக்கு பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று திருமணம் நடக்கிறது. இந்த லீலை இன்றைக்கும் திருவையாறிலே திருமலபாடியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமலபாடியிலே இந்த திருமண உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவையாறிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய அதிகாரம் இவர் கையிலையை காவல் காப்பவர். எந்த அளவிற்கு கையிலையை காப்பவர் என சொன்னால் முதல்ல ஒன்று சொல்றேன். அவர் எந்த அளவுக்கு எங்கெல்லாம் அமர்றாருன்னா, திருவிளையாடல் புராணத்தில் வரகுணபாண்டியன் என சொல்லக்கூடியவர் சிவராத்திரி அன்று பூஜை செய்து 3ஆம் காலத்தை முடித்து 4ஆம் காலம் தொடங்குவதற்கு முன்பாக சுக்கநாத பெருமானுடைய சன்னதிக்கு போகிறார். சுக்கநாத பெருமான் சன்னதிக்கு போய் அப்படியே எம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் வந்து வெளிப்பட்டார். பெருமான் வெளிப்பட்ட உடனே உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறார். அதற்கு வரகுண பாண்டியன் கைலையை காண வேண்டும், அந்த ஆவல் பறந்து விட்டது, கைலை காட்சி பார்க்க எனக்கு அழைத்து செல்லும்னார். உடனே சொக்கநாத பெருமான் கைலை காட்சியை உனக்கு காட்டுறதுக்கு உன்னை அழைத்து போக மாட்டேன். அப்பர் பெருமான் கைலை காட்சி காண ஆசைப்பட்டார். கைலைக்கு கூட்டு போகல. கைலைக்கு வர வேண்டாப்பா, அந்த திருவையாருக்கு வா, கைலை காட்சியை காட்டுதேன்னார். இதே மாதிரி வரகுண பாண்டியனை நோக்கி நீ இந்த இடத்திலே இரு, கைலையை இங்கு வர வைக்கிறேன்னார். உடனே என்ன செய்தார் சொக்கநாத பெருமான்? அந்த கைலையையே மதுரைக்கு கொண்டு வந்தார். அப்படி கைலையையே மதுரைக்கு கொண்டு வந்து என்ன செய்தார்? கைலை காட்சியை காட்டினார். எப்பவுமே கைலை காட்சியை இப்படி பார்த்தா போறாரு, ஒரு இருந்து சொல்லணும். பக்கத்தில் இருந்து ஓம் என்ற சிம்மாசனத்திலே அமர்ந்து தன் கையிலே ஞானக்கோடு ஏந்தி போல பரம்பொருளாகிய சிவபெருமான். இது அம்பாள். இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் வர்ணனை கொடுக்கணும். சுற்றியவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், இது அத்தனையும் சிவகணங்கள். இன்னும் இது அவ்வளவையும் ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? வர்ணனை கொடுக்கணும். கைலையினுடைய காட்சியை வர்ணனை கொடுத்தது முதல்ல அதிகார நந்தி தான் வரகுண பாண்டியனுக்கு செஞ்சு கொடுத்தார். ஒரு காட்சியை வர்ணனை கொடுப்பது. இதை பார்த்துதான் பிற்காலத்தில் கும்பாபிஷேக வர்ணனை, சூரபத்மன் வர்ணனை அப்படின்னு பின்னால் ஆரம்பிச்சாங்க. முதல் வர்ணனை யார் கொடுத்தா? நம்முடைய அதிகார நந்தி வரகுண பாண்டியனுக்கு கொடுத்தார். ஆக வரகுண பாண்டியனுக்கு அப்படி ஒரு சிறப்பை, அவருக்கு பெருமை காட்டுவதற்காக கைலை காட்சியை காட்டியதோடு மட்டுமல்ல, கைலையில இன்ன நதி இருக்கிறது என்பதை வருணனை கொடுத்தவர் நம்முடைய அதிகார நந்தி ஆகும். இன்னும் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் புராணத்தில் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சை காலத்தில் இருக்கிறார். எனக்கு இந்த வாழ்வு போதும்னு சொல்லிட்டார். உடனே என்ன செய்தார்? நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான் சுந்தரன் உலக வாழ்வு போதும், கையில வரணுங்கிற விருப்பம் அவனுக்கு வந்துட்டுன்னு சொல்லி வெள்ளையானை அனுப்பிச்சிட்டார். வெள்ளையானையை அனுப்பிச்சிட்டார். வெள்ளையானை அனுப்பி ஏறுகின்ற நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய நண்பராகிய சேரமான் பெருமான் நாயனாரை நினைத்தார். நினைச்ச மாத்திரத்தில் அந்த உணர்வு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா, நம்முடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பூரவை விட்டு கையிலே புறப்பட்டார் சொல்லி அவர் என்ன செய்யார்? வேகமாக செல்லக்கூடிய குதிரையை பாய்ந்து திருவஞ்சக்கலத்துக்கு வரார். திருவஞ்சக்கலத்துக்கு வரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படியே யானையில் இவர்ந்து அப்படியே யானை நடந்து போக பின்னால் வரார். அப்படி பார்க்கின்ற பொழுது திடீரென்று அந்த யானை
பூமியில் இருந்து மேலே ஏறி வான்வழியே சென்றது. யானை எப்படி போச்சு? தரையில நடக்காம வான்வழியே போகுது. அது இறைவனால் அனுப்பப்பட்ட அருளாகிய யானை இல்லையா? அது போகுது. சேரமான் பெருமான் பின்தொடரணும். சேரமான் பெருமான் பின்தொடரணும்னா இது குதிரை. குதிரை தரையில தான் போகும், ஆனால் வான்வழியே போகுது என்பதற்காக உடனே சேரமான் பெருமான் தன்னுடைய குதிரையின் காதிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓதினார். ஓதியதை கேட்ட குதிரை வான்வழியே போச்சு. ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிடுங்க, மந்திரத்தை நாம ஓதணுங்கிற அவசியம் கிடையாது, அதை கேட்டாலே அது செயல்படும். ஆகையினால்தான் சிவாலயங்களிலே யாகசாலைகள் நடக்கின்ற பொழுதும் அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுதும் அந்த சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் சொல்லுகின்ற போது காது கொடுத்து கேட்கணும். மந்திரங்களை கேட்டாலே அது தொழிற்பட்டு பயன்பெறும் என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம் சேரமான் பெருமான் நாயனார் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் உபதேச 5 எழுத்து மந்திரத்தால் யானை இவருக்கு சென்றது. அப்படி யானை போனவுடனே கைலை போய் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் உள்ள கைலைக்கு போயாச்சு. கைலையில் உள்ள சிவகணங்கள்ல என்ன பண்ணிச்சு? சுந்தரனுக்கு தான் அந்த அழைப்பு, விஷா பாஸ்போர்ட் இருக்கு, ஓம்பில்லன்னு வெளியே நிப்பாட்டியாச்சு. வெளியே நிப்பாட்டியாச்சு. சேரமான் பெருமான் நாயனார் கைலைக்கு வெளியே இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமியும் உள்ளே போயிட்டார். சுந்தரமூர்த்தி சாமி உள்ளே போன உடனே சுந்தரமூர்த்தி சாமி என்ன செஞ்சா? என்னுடைய என் மேல் இருக்கின்ற கருணையின் மிகுதியினாலே எனக்கு கையிலே அடைத்து விட்டீர்கள். என்னுடைய தோழன் சேரன் வாயின் புறத்தில் இருக்கான். சேரன் எங்கே இருக்கிறான்? கைலைக்கு வெளியே இருக்கிறான், உள்ள விடற அவங்க ஒரு வாரத்துக்கு சொன்னார். அப்படியா? கைலைக்கு வெளியா இருக்காருன்னா உடனே அவருக்கு கூட்டிட்டு வாழ்ந்தார். யாரை விட்டு கூட்டு வாழ்ந்தாரு? அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ உதாரணமாக அவங்க ஜனாதிபதி வர்றாருன்னு சொன்னான்னா ஜனாதிபதியை வரவேற்க யார் போகணுங்கிற ஒரு விதி இருக்கிறது. ஜனாதிபதியை வரவேற்கிறதுனா தாசில்தார் முன்னால போகக்கூடாது, முன்னால இருந்து யார் முதல்ல வரவேற்கிறது, யார் முன்னால இருந்து வரவேற்கணும்னு சொன்னான்னா அந்த மாநில கவர்னர் இருக்கணும், சீஃப் செக்ரட்டரி இருக்கணும், ஐபிஎஸ் அந்த சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் அந்த தரத்தில் யார் முன்னே சென்று முதல்ல வரவேற்று அழைத்து வருவதுங்கிறதெல்லாம் விதிமுறை இருக்கிறது. கண்டவங்கெல்லாம் போகக்கூடாது, கலெக்டர்கள் இருக்கணும். ஆகையினாலே நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் வாயில இருக்கிறான்னு சொன்ன உடனே அவரை அழைத்துவான்னு யாருக்கு கட்டளிட்டார் தெரியுமா? சாதாரண ஆளுக்கு கொடுக்குற அதிகார நன்றியை அழைத்து நீ போய் அழைத்துட்டு வாங்க. அதான் இது அத்தனை பேர்களையும் விட்டு விட்டு நம்முடைய பெருமான் அதிகார நந்தியை கை காட்டி நீ சென்று அழைத்து வாய்ந்தார். அதிகார நந்தியை ஆணையிட்டார் சொல்லுகின்ற இடத்துல சேக்கரார் பெருமான் அதிகார நந்தியை பெரிய தேவர்ங்கிற வார்த்தையால் சொல்றார். நான் அந்த இடத்துல இருந்தால் அந்த பெரிய தேவர்ங்கிற இடத்துல அந்த பெரிய தேவர் என்ற சொல்லாட்சியை சேக்கரார் எந்த இடத்துல கையாள் இருக்கிறார் என்பதற்கு அந்த பாட்டை படிக்கணும். பெரிய புராணத்தில் உள்ளது. நின்ற வந்தொண்டர் நீரணிவேணிய நின் மலர்கடல் சார சென்று சேரன் திருமணி வாயிலன் குணத்தினர் என செப்ப. சேரமான் பெருமான் நாயனார் கைலையின் வாயிலில் முன்னே இருக்கிறார் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் செப்ப, குன்றவில்லியார் மேருமலையை வில்லாக கொண்ட பரம்பொருள் பெரிய தேவரை யார அதிகார நந்தி பெரிய தேவரை சென்று கொணர்க நீ போய் அழைச்சிட்டு வா. எவ்வளவு கௌரவம் பாருங்க. அவன் சேரமான் பெருமான் நாயனார் கௌரவம். சேரமான் பெருமான் நாயனாரை வரவேற்கதற்குரிய தகுதி பெருமை உடையவர் நம்முடைய அதிகார நந்தி. ஆகையினால்தான் அந்த அதிகார நந்தியை சென்று கொணர்க என அவர் எழுதினார் என்று வென்றிவானவர்க்கு அருளிப்ப அடியனால் அவர் கடற்கொள விரைந்து எய்தி. எனவே பெரிய தீபத்தார். அத்தோடு மட்டுமல்லாது அவர் கைலையை காக்கிறார். கைலையை காக்கின்ற பொழுது அவர் காவலராக இருக்கின்ற காரணத்தினாலே, இப்போ உதாரணமா கலெக்டர் இருக்காருன்னா கலெக்டர் அந்த சேம்பருக்கு முன்னால ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பார். எல்லாத்தையும் உள்ள விட மாட்டார்.
ஒரு மருத்துவர் இருக்காருன்னா மருத்துவரைக்கு முன்னால ஒரு நர்ஸ் இருந்து காத்து ஒவ்வொருத்தங்களா நீ போங்க நீங்க போங்கன்னு சொல்லதுக்கு ஒருத்தர் ஒழுங்குபடுத்த ஒருத்தர் வேணும். இதே போல கையிலே இருந்து ஒழுங்குபடுத்துபவர் நம்முடைய அதிகார நந்தி தான். இந்த அதிகார நந்திகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது யார் யார் என்னென்ன பாடுபட்டிருக்காங்கிறது இன்னைக்கு நேரம் இருந்தா சொல்றேன். இப்ப பண்ணுகின்ற பொழுது அந்த அதிகார நந்தி காவலுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அவர் அனுமதி பெற்றுதான் கையிலுக்குள்ள போக முடியும். அவர் அனுமதி இருந்தால்தான் அவர் தரிசிக்க முடியும். இதே போல சிவாலயங்களிலே எம்பெருமான் இருக்கின்ற அந்த திருக்கோயிலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது காவல் தொழில் செய்கின்ற அதிகார நந்தியினுடைய அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே போகணும். சிவாலயத்துக்கு வருகின்றவர்கள் அந்த கோயில் முன்னே இருக்கின்ற கோயில கோபராசல்ல வெளியே முதல்ல விநாயகர் முருகர் இருப்பார், அவரை கும்பிட்டுவிடணும். உள்ளே சென்று அதிகார நந்தியை வணங்கி அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் உள்ளே போகணும். அதுக்காகத்தான் அவருக்கு அதிகார நந்தி பேர் இருக்கிறது. அதனால இதுவரைக்கும் சில குழந்தைகள் அது தெரியாமல் இருந்ததுன்னா அந்த அதிகார நந்தி வணங்கணும். அந்த அதிகார நந்தி என சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய நூல்களிலே பல வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்ம இந்த ரிஷபத்தினுடைய முகம் இருக்கும், ரிஷபத்தினுடைய முகம் இருக்கிற மாதிரி ஒரு அதிகார நந்தி இருக்கிறது. மனித முகமுடைய அதிகார நந்தியும் இருக்கிறது, குரங்கு முகமுடைய அதிகார நந்தியும் இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொருவரும் பதத்தில் வைக்கப்படுகிறார்கள். இதுல முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் தவம் செய்து இந்த கையிலையை காக்கின்ற அதிகாரம் பெற்ற காரணத்தினாலே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு குரங்கு முகம் ஆகையினாலே சில அதிகார நந்தி சில திருக்கோயில்களிலே குரங்கு முகத்தோடு இருக்கும். நம்ம கோயிலே அதுதான் இருக்கிறது. அதனால் குரங்கு முகத்தோடு இருக்கிற காரணத்தினாலே இதை ஆஞ்சநேயர் என்றும் மற்றது என்றும் தப்பாக சொல்லிடக்கூடாது. எனவே அவர் அதிகார நந்தி தான். இது ஒரு வடிவம், இது ஒரு ஆகம பேதம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த அதிகார நந்தி இன்னும் ஒரு செய்தி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த அதிகார நந்தியானவர் எப்பொழுதுமே சுவாமி வருகின்ற பொழுது பட்டம் கட்டுற இந்த கட்டியம் சொல்றதுன்னு ஒன்று இருக்கிறது. கட்டியம் செட்டு போனோம். கட்டியம் செட்டு போடுறது மட்டுமல்லாது என்ன சொல்றார், எப்படி கட்டியம்னு தெரியும் இல்லையா, ராஜாதி ராஜா ராஜா கம்பீரன்னு சொல்லி ஒரு தங்கை ஏற்றிட்டு முன்னால போனோம். இன்னும் சில பராக் பராக் விலகு, ராஜா வரார் ராஜா வரார், விலகு விலகுன்னு. இது நம்ம அமைச்சர்கள் வந்தால் நம்ம சர்வசாதாரணமாக பார்க்கலாம். சிவபெருமான் வருகின்ற பொழுது முன்னே பொற்பரமை ஏற்றி கொண்டு விலகி ஓரமா போ, அப்படி போ, ஏய் நீ பிள்ளைவா, இது அதிகாரம் விட்டு போகிறோம். நம்முடைய அதிகாரம் அப்படி கையிலே ஒரு தடவை சுவாமி அப்படி மனம் வர்றார். வருகின்றவர் கையிலே அடிவாரத்துக்கு போவோன்ட்டார் சிவபெருமான். உடனே கையிலே அடிவாரத்தில் நம்முடைய சுவாமி அம்பாளும் அவனுக்கு உலா வருகிறார்கள். அப்படி உலா வருகின்ற பொழுது பிரம்மனது புத்திரன் சனற்குமாரர், பிரம்மனது புத்திரர்கள் ஒருவர் சனற்குமாரர் அப்படின்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படி தவம் செய்து உள்முகமாக சிவத்தை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் சுவாமி அங்கே வர்றார், உலா வர்றார். சுவாமி உலா வர்றார். இவர் மனம் ஒன்றுபட்டு உள்முகமாக சிவத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் முன்னால் யார் வர்றா, சிவன் வர்றார். அப்போ இவர் அதிகாரம் வேண்டி பார்க்கார், எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஒழுங்காக கும்பிடுறாங்களா வைக்கிறாங்களா. எல்லா முனிவர்களும் எழுந்து நின்று வணங்கி கீழே விழுந்து எழுந்தெல்லாம் வணங்குறாங்க. ஆனால் அந்த சனற்குமாரர் என்ன செய்தார், அப்படியே உட்கார்ந்தபடி இருந்தார். அப்படியே உட்கார்ந்தபடியே இருந்தார். அதிகார நந்தி பார்த்துக்கிட்டார். எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்டு பெருமானை வணங்குகிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார், விஷம் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார் சொன்ன உடனே ஒன்றும் சொல்லலை அதிகாரம். அப்படியே நம்முடைய சுவாமியை அழைத்து கொண்டு போய் சுவாமி யதாசானத்தில் போய் விட்டார். சுவாமி யதாசான சேர்ப்புக்கு போய் சேர்ப்புக்கு போன உடனே அதிகார நந்தி சர சர சரந்து சுவாமி வருகின்ற பொழுது எழாது இருந்த இந்த சனற்குமாரனை நோக்கி, ஏய் சுவாமி வருவதே அறியவில்லையா, அறியவில்லையா, நீ மிருகம் போல் அமர்ந்தே இருந்தாயே, நீ ஒட்டகமா போன்னு சாபத்தை கொடுத்தார். எப்படி ஒட்டகமா போன்னு சாபத்தை கொடுத்தார்.
டப்புன்னு ஒட்டகமாக மாறிட்டார். ஒட்டகமாக மாறி இவர் இருக்கிறார். பிரம்மன் நம்முடைய மகன் கைலைக்கு போய் தவம் பண்ண போறேன்னார். ரொம்ப ஆண்டுகளாச்சு ஆளை காணவே முடிக்கிறார். உடனே பிரம்மன் தன்னுடைய மகன் சனற்குமாரனுக்கு என்ன ஆனது என்பதை அப்படியே பார்க்கின்ற பொழுது, ஞான திருஷ்டியில் பார்க்கிற பொழுது, தன்னுடைய புத்திரனாகிய சனற்குமாரன் என்ற பெயருடையவர் ஒட்டகமாக இருப்பதை அறிந்தார். உடனே இருக்கிற சிவத்தை நோக்கி காஞ்சிபுரத்திற்கு வந்து தவம் பண்ணார்கள். தவம் பண்ண உடனே என்ன வேணும்னா, இந்த மாதிரி என்னுடைய மகனானவன் தவம்ஷீனா ஒட்டகமாக மாறி இருக்கிறார். இப்போ சுவாமி சொல்கிறார், அவன் என்ன நினைத்து ஒருமைப்பட்டு தவத்திலே இருந்தான், இதை அறியாது சனற்குமாரன், சனற்குமாரனுடைய தன்மையை அறியாது அதிகார நன்றி சாபத்தை தவறாக கொடுத்து விட்டார் என்ன சொன்னார். உடனே நம்முடைய பெருமான் என்ன செய்தார், அவருக்கு இருக்கின்ற அந்த சாபத்தை நீக்கி, ஒருவர் கொடுத்த சாபத்தை இன்னொரு நீக்கிற இடத்துல தான் வருது. நந்திய பெருமான் கொடுத்த சாபத்தை சிவபெருமான் நீக்கி பழைய வடிவத்தை கொடுத்து, யார கொடுத்ததற்கு பின்பு இந்த அதிகாரத்தை எடுத்து இவனுடைய தன்மையை அறியாது நீ சபித்து விட்டாய், அவன் மனம் நோகாதபடி அவனுக்கு பரிசாக நான் உனக்கு செய்த ஞான உபதேசத்தை இவருக்கு செய்கின்றார். உடனேத்தான் அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர், உடனேத்தான் நம்முடைய அதிகார நந்தியானவர் சனற்குமாரருக்கு உபதேசம் செய்தார். அதனால தான் இந்த அகச்சந்தான் எப்படி ஆரம்பிக்க, நந்திய பெருமாள், சனற்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்று வருகிறது. இப்படி அந்த உபதேச பரம்பரை நந்தியம் பெருமானிடம் இருந்து நம்முடைய சனற்குமாரருக்கு இப்படி உபதேசம் செய்ததாக அந்த புராணத்திலே அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. நம்முடைய பெருமானானவர் அங்கே தவம் செய்து கொண்டார். நம்முடைய பெருமானானவர் காவல் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது கைலையிலே அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதற்கு அந்த பெருமானுடைய தோத்திரங்களில் சில செய்திகளை நான் சொல்கிறேன். திருக்குற்றால ஸ்தல புராணத்தில் பெருமானை பற்றி அங்கே சொல்லுகின்ற பொழுது, அவர் காளை முகத்தோடு இருந்தான். நம்முடைய திருக்குற்றால தல புராணத்தில் சொன்னார். எல்லா இடத்துலையும் இந்த அதிகார நந்தியை ஒரு பெரிய செய்தி தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த அதிகார நந்திக்கு முக்கியமான ஒரு செய்தி, அந்த அதிகார நந்திக்கு அபரசிவன் பேரு. பரசிவன் சிவபெருமான், அபரசிவன்னா சிவனது வடிவம் அப்படியே இருக்கும். அவருடைய கையை நீங்க கூர்ந்து பார்த்தான்னா கையில மானும் இருக்கும் மழுவும் இருக்கும். மான் மழு இருப்பது சிவபெருமான் ஒருவருக்குத்தான். ஆனால் தவத்தின் பயனாக அந்த நிலையிலே நின்றவர்களுக்கு சிவன் தன்னுடைய வடிவத்தை கொடுப்பார். சாரூப நிலையின் பேரு. முருகனை வழிபட்டவர்களுக்கு முருகன் வடிவம் கிடைக்கும், விநாயகனை வழிபட்டவர்களுக்கு விநாயகர் வடிவம் கிடைக்கும், அம்பாளை வழிபட்டவர்களுக்கு அம்பாள் வடிவம் கிடைக்கும். இதே போல சிவத்தை வழிபட்டு தவத்தில் முத்திருந்த காரணத்தினாலே அவருக்கு ஷாரூபம் கிடைத்திருக்கிறது. இந்த ஷாரூபம் கிடைத்து சிவன் வடிவத்தை உள்ளவர்களுக்கு அபரசிவன் பேரு. அபரசிவன், பரசிவன் சாட்சாத் பரமேஸ்வரன், அபரசிவன்னா அவரை போன்று உள்ளவர். அவர் கையில் 4 கை இருக்கும். 4 கையில 2 கை மான் தாங்கி இருப்பார், மடு தாங்கி இருப்பார். இதை இங்க கேட்டா போறாது, இவர் சொன்னது சரியா சொல்லியிருக்காங்க, நீங்க போய் பார்க்கணும். அதுதான் எனக்கு நான் உங்க மத்தியில பேசுனதனுடைய பலனை எதிர்பார்க்கிறேன். மான் இருக்கும், மழை இருக்கும். ஆனால் அந்த சிவத்திற்கு சமமாக தன்னை கருதிவிடக்கூடாது என்பதற்காக, நான் சிவனுக்கு அடியவன் என்று காட்டுவதற்காக மற்ற 2 கை வணங்கினாப்புல. சிவனுக்கு வணங்க தெரியாது. சேர்ந்தறியா கையானை மணிவாசக பெருமான் திருவாசகர் சொல்லி காட்டுவார். சிவபெருமானுக்கு நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது. எது தெரியாது? நமக்கு மட்டும் கும்பிட தெரியும், சிவனுக்கு கும்பிட தெரியாது. இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்வார்கள். எனவே அவர் சாரூப நிலையிலே சிவனுடைய பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு அபர சிவன் பேர். அந்த அபர சிவனை வணங்கி விட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். அதாவது மான் இருக்கும், மழுவும் இருக்கும், கூப்பிய கரம் இருக்கும். கோயில்ல முக்கிய திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது, சிவாலயங்களில் பிரமோஷம் நடக்கின்ற பொழுது அதிகார நந்தியும் செல்ல வேண்டும். ஏன்னா அந்த அடியார்கள் திருக்கூட்டத்தை அவர் ஒழுங்குபடுத்துகிறார்னு அர்த்தம். ஆகையினாலே அந்த அபர்சிவன் வந்து ஒழுங்குபடுத்துறாங்க.
ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அங்கே என்னென்ன நடக்கிறதுங்கிறது ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். அதாவது திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார், சிவபெருமான் உலக காட்சியில் இருக்கார். காண்பதற்கு தேவர்கள் எல்லாம் அங்கே இருப்பவர் ஒழுங்குபடுத்துகிறார். இன்னும் அதிகார நன்றியை பற்றிய பல செய்திகள் இருக்கிறது. அதை என்னுடைய வகுப்புகளை ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்றபோது தொடர்ந்து சொல்லுகிறேன் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நம பார்வதி.